வாட்டு எங்கண்ணா 10 நம்பர் மட்டும். ஏய் வாங்கடா. எவனுக்கும் பயப்பட மாட்டான், எதிரிக்கு இடம் விட மாட்டான். எவனையே எய்ப்பவன் இவன்டா, தினமும் தெருவில் வெட்டு குத்துடா. ஏய் சார் பாருங்கடா. யோ அங்க என்ன பாக்குற? போயிட கிட போற? போடியா, கையத்தை போடியா. ஏய் யாரா நீ? அதே ஏய் என்ன பண்ண? ஏய் நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. யார் வெளில போறாங்கன்னு பார்க்கலாமா? டேய் கதவை லாக் பண்றா. ஏய் அண்ணே! ஏய் சீ வா. நோ ஏன் சொன்னா? ஒரு தபா அண்ணனுக்கு இது மாதிரி ஆச்சு, பேச மாட்டேன். வானா போலாம். நமக்கு வேலையெல்லாம் போச்சு. 10 பேருக்கு முன்னாடி பொருளை சறுக்குன்னு உருவிட்டிய, என்ன ஆயிருக்கும் ஆட்டு? அவனுங்க ரவுடி பசங்கண்ணா, நிறைய பேசுவானுங்க, ஆனா செய்ய மாட்டானுங்க. நாம செய்யற பசங்க, நிறைய பேச மாட்டான், சார்பா செஞ்சிருவான். வானா நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்பா. சரி என்னண்ணா பிரச்சனை? சப்பே டெண்டர் ஒண்ணு கட்சிக்குது ஆட்டு, அதுல 4 காசு கிடைக்கும். அத மெட்டி கேக்குறானுங்க. நம்மள நம்பி 4 புள்ளைங்க இருக்குதுங்க, குடும்பங்குது, எப்படி அட்டு கொடுக்க முடியும்? அத உன்ன பாத்துக்கலாம். அட்டு அந்த இடத்துல என்ன தூக்கி நிறுத்திட்டாட்டு. உனக்கு ஒண்ணா நான் வராம வேற யாரு நான் வருவா? குடுப்பா. நோ என்னன்னா இதெல்லாம் அசிங்கப்பட்டு குடு அப்படியே. வைனா இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பாய் பை பாய். தம்பி மாறினா உட்காருண்ணா. வராட்டு. சரி பாய் நான் உள்ள ஏறேன். வராட்டு. சரிண்ணா போலாம் போலாம். நம்ம ஏரியாக்கு வந்துடாட்டு. வந்துடுண்ணா. ஏய் அந்த துட்டி முக்கியாடா. ஏய் வாடா சப்ப, நம்ம அண்ணன்டா அவரு. பாஸ்ரா பாஸ்ரா. ஏய் கோலி பால போற तूड़ा बाला हट शॉट के लिए के तो बहुत अच्छा थी, बाउंड्री के लिए तुम ते 4 रन தப்ப பாலரா ஓடா போய் எத்துறடா. எவ்வளவு லாங் ஆயிச்சு. ஏய் டேய் இருடா லூசு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண உன்னை உண்டை டெட் பண்ணிடுவேன். சரிங்க கார்ல இருக்காரு. வணக்கம் சேடு. இதுக்கு தான்யா பொட்டலம் வைக்கிறவன்ட்டெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. முதல் பிஸ்னஸ் 3 கோடி ரூபா போனது இல்லாமல் இந்த ஸ்டேஷனர்கிட்ட வேற வர வச்சுட்டேன்.
செட்டு இதுக்கு மேல பேசாத. என்ன நம்பி தானே பொருளை கொடுத்த, உன் பொருள் உங்ககிட்ட வரும். அதுக்கு இல்லை ஜெயா. ம் காணா செட்டு, கிளம்பு. எழுறா வண்டியா. வா சார் பார்க்கலாம். ஏய் சரக்கு எடுத்துட்டீங்களாடா? ஏய் 2 நாளா நான் புடிங்கி இருந்தீங்களா? மாட்டிச்சுனா என்னடா அட்டியாரோட மாட்டிச்சு நொட்டியாரோட மாட்டிச்சுன்னு துண்டு தடலாகி ஆட்டோவில் இறங்கடா, போடா போ. ஏய் இதான் கோயந்தாயிட்டி. சரக்கு அடிச்சு இறங்கவன. ஏய் மோசமானவன் வேண்டாம். ஏய் இதா பாக்குறீங்க சரிடா. யாரா அவனுங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல அந்த பாலை தேடி ஆள் வரும்னு. அப்புறம் என்ன குதிர வேண்டியதானே? ஏய் நம்ம எப்படா துட்ட பாக்குறது? எத்தனை நாளிடா எப்படியோ ஓய்னு இருக்க போற? 5க்கும் 10க்கும் அல்லகையா சுத்திக்கின்னு, கட்டிங்க்கும் காசுக்கும் கத்தி ஏத்துக்கின்னு, கூட சோறு குப்பமேடுன்னு குப்பை கொட்ட போறியா? சொல்லு, இதான் லைஃபா? நீ எல்லாம் இல்லைன்னா அட்டுலாம் ஒண்ணுமே இல்லடா. அட்டு அழிக்கணும், உன்னை பிரிக்கணும்னு நான் சொல்ல. நீயும் வாழணும். இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஆக்குறேன்னு யோசிக்கிறியா? அந்த டீம்லயே உனக்கு தாண்டா உலகம் தெரியும். உனக்கு சரக்கு பொண்ணுன்னு எந்த பழக்கமும் கிடையாது. நீலாம் தொழில் பண்ணா பெருசாக வரலாம்.
காலையில் நம்ம கூடயே துண்டு சாயந்தரம் நம்மளே போடுற இந்த தொழிலில் இதெல்லாம் சகஜம். ஒருத்தன் கீழகிற வரைக்கும் கத்தி பூச்சி பூச்சி கயிறாக அழிஞ்சு தான் மிச்சம். ஜெயா கூடகிற அட்டுவை எப்படி கழட்டி விட முடியும்னு பார்க்குறியா? கூட தானேங்கிறான். கூட பொருள் வாழணுண்டா, வாழ்ந்து பார்த்துட்டு சாவணுண்டா. பணம் கொடுக்குற தைரியம் பொருள் கொடுக்காது. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா. நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டேன். இட்லி விக்கிறவன் பரோட்டா போடுறவன்லாம் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறான். ஒரு நாளைக்கு 500 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான். நல்ல சம்பந்தமா. இவன் தாமா மாப்பிள்ள. ஆளும் இவனையும் பாரு. அப்பா என்னம்மா? மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் என்ன சொன்னாலும் நீ பார்த்துட்டு தான் இருப்பியா? நீ பகோடா கடை, அவன் ஹோட்டல் கடை, எல்லாம் சரியா தான் இருக்கும். என்ன கலாய்க்கிறியா? பின்ன இன்னைக்கே கல்யாணம் பண்ணி நாளைக்கே புள்ளைய பார்க்கணுமா உங்க அப்பனுக்கு? அதெல்லாம் உன்னை எப்ப தூக்கத்துன்னு எனக்கு தெரியும். கோவமாகறா? ஒன்றும் இல்லை. சரி அத்தை விடு, லைட்டா டிஃபன் சாப்பிடலாமா? ஆமா, எனக்கும் பசிக்குது. அப்படியா? இது தெரியாம இவ்வளவு நேரமா சும்மா இருந்துட்டேனே. என்னடா பண்ற? நீ தானே டிஃபன் சாப்பிடலானதுக்கு ஊன்னு. இதான் டிஃபனா? ரொம்ப லைட்டா இருக்கு.